பாகிஸ்தானிற்கு அமெரிக்கா முக்கியத்துவம் தருவதாக ஒரு அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். பாகிஸ்தானிற்கு அமெரிக்கா முக்கியத்துவம் கொடுப்பதாக ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அது குறித்த கூடுதல் விவரங்கள். சுபா வணக்கம். அமெரிக்காவில் ஜூன் 14ஆம் தேதி அந்நாட்டினுடைய இராணுவம் 250வது அணிவகுப்பு நாளாக கொண்டாடுகிறார்கள். அந்த இராணுவ அணிவகுப்பு நிகழ்வுக்கு பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் அவர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது உலக நாடுகள் மத்தியில் மிக கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை பகைத்து கொண்டு பாகிஸ்தான் நாட்டு இராணுவ தளபதியை அமெரிக்கா அழைத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு பஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்கு அப்பாவி இந்தியர்கள் 22 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் போரெல்லாம் நடைபெற்றது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் மீது இந்தியா பதிலடி கொடுத்து தாக்குதல்களை எல்லாம் நடத்தியது. அதன் பிறகு 4 நாட்களுக்கு பிறகு அந்த போர் முடிவுக்கு வந்தது. இது ஒரு பிளாஷ்பேக் போல இருக்க, இந்த நிலையிலே அமெரிக்கா இந்தியாவுடன் நட்பு நாடாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த, அதுவும் குறிப்பாக தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருப்பதாக குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்நாட்டு இராணுவ தளபதி அசீம் முனீரை சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. வரும் ஜூன் 14 அந்நாட்டு அதிபர் டிரம்புக்கு பிறந்த நாள். அதே போல அந்நாட்டு இராணுவத்தினுடைய 250வது அணிவகுப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றது. இது போன்ற சிறப்பு தினங்களில் வெளிநாடுகளிலிருந்து அதிபர்களை, தலைவர்களை, இராணுவ தளபதிகளை அழைப்பதை ஒவ்வொரு ஆண்டும் அந்நாடு வழக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பாகிஸ்தான் நாட்டு இராணுவ தளபதியை அழைத்திருக்கிறார்கள். அதற்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், பாகிஸ்தானியர்கள் குறிப்பாக அசீம் முனீர் தீவிரவாதத்திற்கு எதிராக செயல்படுகின்றார், பாகிஸ்தான் நாடு தீவிரவாதத்திற்கு எதிராக துணை நிற்கின்றது, எனவே அந்நாட்டு இராணுவ தளபதியை பாராட்டக்கூடிய வகையிலே சிறப்பு அழைப்பாளராக அழைத்து பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்தியா அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. காரணம், பாகிஸ்தான் இந்தியாவிற்கு தொடர்ந்து தொந்தரவு செய்யக்கூடிய நாடாகவும் தீவிரவாதத்தை வளர்த்து வரக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அந்நாட்டு இராணுவ தளபதியை அழைத்து நீங்கள் பாராட்டு விழா நடத்துவது, ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போருக்கு முக்கிய காரணமாக மூளையாக செயல்பட்டவரே இந்த அசீம் முனீர் தான். அவர் குறிப்பிட்டார், காஷ்மீர் எங்களுடைய கழுத்து நரம்பு போன்றது, காஷ்மீர் எங்களுக்கே சொந்தம் என்பது போல அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. குறிப்பாக மற்ற ஒரு வெளியிடத்திலே பேசும்போது முஸ்லிம்கள் இந்துக்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று மத ரீதியாகவும் அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். அதுவும் கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவும் ஒரு பெரிய விஷயமாகவும் மாறியிருந்தது. இந்த நிலையிலே இந்தியாவை கோபப்படுத்த வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்புகின்றது. ஆனால் அமெரிக்க தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், கடந்த 2021 ஆப்கானிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. ISIS-K அந்த பயங்கரவாத அமைப்பு தீவிரவாத தாக்குதல் நடத்திய போது அதில் 13 அமெரிக்கர்கள் உட்பட கிட்டத்தட்ட 97 ஆப்கானிஸ்தான் பொதுமக்களும் சேர்த்து கொல்லப்பட்டார்கள். அந்த நிகழ்வுக்கு மூளையாக செயல்பட்ட தளபதியை பாகிஸ்தான் இராணுவம் கைது செய்தது. அதற்கு அந்த ஆபரேஷனில் முக்கிய ஆளாக செயல்பட்டவர் அசீம் முனீர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் தளபதி தான் காரணம். எனவே தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு தொடர்ச்சியாக அந்நாட்டு இராணுவம் எதிராக செயலாற்றி வருகின்றது. ஆப்கானிஸ்தான் ISIS தீவிரவாத அமைப்பிற்கு எதிராக எடுக்கப்பட்ட கைது நடவடிக்கை, அதற்கும் ஒரு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையிலே தான் நாங்கள் அசீம் முனீரை அழைக்கின்றோம் என்று அமெரிக்க இராணுவம் விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் இந்தியா இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்திருக்கின்றது. பல்வேறு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள். இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போதே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்தியா நமக்கு நட்பு நாடாக இருக்கின்றது, இந்தியாவிற்கு நேரடி எதிரி நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி பாகிஸ்தானை அழைக்க முடியும், பாகிஸ்தான் எப்படி நமக்கு நட்பு நாடாக முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு அந்நாட்டு முக்கிய உயரதிகாரிகள் பதிலளித்திருக்கிறார்கள். ஒரு நாட்டிற்கு மற்றொரு நாடு எதிரி நாடு என்பதனாலே நாம் அவர்களோடு நட்பு கொள்ள வேண்டாம் என்பது கிடையாது. இன்றைக்கு பாகிஸ்தான் உலக அரங்கில் ஒரு முக்கிய நாடாக இருக்கின்றது. அவர்கள் பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தேவையை நோக்கி இருக்கின்றார்கள். அதனை பயன்படுத்தி கொண்டு சீன நாடு அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றது. உலகத்தில் இந்தியாவிற்கு, அதாவது சீனாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தான் பல்வேறு விதமான போட்டிகள் இருக்கின்றது.
எனவே சீனாவுடைய நேரடி நட்பு நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு நாம் இது போன்ற விஷயங்களை செய்யும் போது அவர்களுடைய கவனம் நம்மீது திரும்பும், நமக்கும் அவர்கள் நட்பு நாடாக மாறுவார்கள். இது சைனாவுக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு நெருக்கடி என்பது போல அமெரிக்காவினுடைய பதில் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே காங்கிரசும் பாஜக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. இது இந்திய வெளியுறவுத்துறையினுடைய வெளிப்படையான தோல்வி என்று மூத்த தலைவரான ஜெய்ராம் ரமேஷ் அவர் வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், பாகிஸ்தான் இந்தியா போருக்கு காரணமாக இருந்தவரே, ஒரு மூளையாக இருந்தவரே ஆசிம் முனிர் தான். அவரை அமெரிக்க அரசாங்கம் அழைத்து பாராட்டுகிறது. அதனை இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கலாமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருந்தாலும் கூட அமெரிக்கா இதில் இரட்டை நிலைப்பாடு இருப்பதற்கான காரணம், சீனாவிற்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குவதற்கு பாகிஸ்தானை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இன்றைய தினம் ஆசிம் முனிர் புறப்பட்டு அமெரிக்கா செல்கின்றார். இன்னும் 2 தினங்களில் அதாவது ஜூன் 14ஆம் தேதி இந்த சிறப்பு அணிவகுப்பு நடைபெற இருக்கின்றது. அதில்தான் பாகிஸ்தான் தளபதி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க இருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உருவாக இருக்கின்றது, அமெரிக்கா என்ன மாதிரியான பதிலை கொடுக்க இருக்கின்றது, இந்தியா தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவிக்குமா என்ற கேள்வி எல்லாம் எழும்பியிருக்கின்றது. அதே நேரத்தில் அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விளக்கம்தான் தற்போது இந்தியர்கள் மத்தியிலே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு எதிராக செயல்படுகின்றது, தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்றும் இந்தியர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். எனவே இன்னும் 2 தினங்களில் இது தொடர்பான பரபரப்புகள் தொடர்ந்து நீடிக்கும் என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. பாகிஸ்தானிற்கு அமெரிக்கா பல்வேறு தரப்பில் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.